மணி பேசுகிறேன். நான் இன்றைக்கி வந்து பெரியாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பெண் அடிமை தினத்தை குறித்து இவர் வந்து பிரச்சாரம் செய்தார். இவருடைய மனைவி பெயர் வந்து நாகம்மை. இவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அது வந்து இறந்து போயிட்டு அப்புறம் வந்து இவர் 20 அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தார். அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்தார். தான் செலவு செய்யும் ஒவ்வொரு பணத்தை கூட அவர் வந்து டைரியில் எழுதி வச்சுருந்தார். மது அருந்தியதே கிடையாது, பொய் சொன்னதும் கிடையாது. எனது அரசியல் வாரிசு என்னுடைய கொள்கைகளும் கருத்துக்களும் தான் அப்படின்னு சொன்னார். நான் இல்லாத இடத்துல என்னை பற்றி பேசாத, காணாத இடத்துல குறைக்காத அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் வந்து இவர் வந்து கையில் வந்து வால்மீகி ராமாயணம், அபிதான சிந்தாமணி, தமிழ் பேரகராதி ஆகிய 3 புத்தகங்களையும் எப்போதும் தான் கூடவே வச்சிருப்பார். தமிழில் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார். லை 75 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலாக எழுத ஆரம்பித்தவர். 1970 2 கவர்னர் ஜெனரல்கள் நேரில் வந்து சந்தித்து 42 ஆண்டுகள் சென்னை மாகாணத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சொன்னபோது மறுத்தார். நெருப்பு கூட குளிர்ச்சியாகலாம், ஆனால் பதவியேற்றவர் யோக்கியனாக இருக்க முடியாது.